நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். அருமையான அன்பின் கடவுளே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஓய்வு நாளில் ஆண்டவரே கால வேளையிலே கூட சுவாமி போய் தேவாலயத்தில் வந்து தொழுது கொள்ள முடியாத நிலைகள் இருந்தால் இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக அண்டி கொள்ளுகிறேன், போய் தொழுது கொள்ளுகிறேன், இப்படி ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளுகிற கிருபை வரங்களை தந்திருக்கிறேன். அதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இது பங்களித்துக் கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுதலை கட்டளையிடுகிறார். இந்த ஆளுகை மாத்திரமே ஆராதனை முழுமையாக ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இந்த ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக கடவுளுடைய நாம மகிமைக்காக பாமாலில் 103வது பாடல், என் அருள் ஆதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில் என்ற அருமையான பாடலை நாம் யாவரும் பக்தி பரவசத்தோடு பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. என் அருள் ஆதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில் பூலோகமே மையத்தமே என்றோடந்தே என் உள்ளத்தில் என் மீட்பர் சிலுவை அல்லால் வேறெதை நான் பாராட்டுவேன். சித்தேன்பம் யாவும் ஆதினால் அகாததென்று கள்ளுவேன். கைத்தலை காலிலோ மீதோ பேரன்பும் தோன்பும் கலந்தே பாய்ந்தோடும் காட்சி போருண்டோ முள்மூடியோ ஒப்பற்றதே. சராசரங்கள் அனைத்தும் அவனுக்கு எம்மாத்திரம் என் ஜீவன் சூடம் செல்வமும் நேசருக்கு பாத்தியம் மாந்தர்க்கு மீட்பைய கஸ்தியார் சம்பாதித்தீந்த இயேசுவே உமக்கு என்றும் தாசரால் ஸ்தோத்திரம் உண்டாகவே. ஆண்டவரை தொழுது கொள்வோம். காலை மாலை ஆராதனை முறையை பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கிடவோம். கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருந்தது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். திரியேக கடவுளை போற்றுவோமாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரக்கூடிய உலகத்தில் அன்பு கூர்ந்திரியை போற்றுகிறோம். நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவனுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரை எங்களை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பு எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே எம்மை போற்றுகிறோம். இதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழ் மகிமை
உண்டாவதாக. பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீக்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கோரும் நீதி உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிறார். எல்லா விதத்தில் நன்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் யாவர் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்வோடு அறிக்கிறோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்துக்கு உண்டாக தனிப்பட்ட பாவங்கள் ஏதாவது இருக்குமாய் அப்படிப்பட்ட பாவங்களை ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிறவராய் காணப்படுவராய் இது ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே நம்மை தரமிட தாழ்வும் நம்மை தான் தாழ்த்துகிறவரும் உயர்த்தப்படுவார் என்ற வார்த்தைப்படியே நாம் உயர்த்தப்படுவது 100% நிச்சயம், உறுதி. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடை மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் இரக்கம் பெறுவான் என்று வேதவசனம் மிக தெளிவாக ஆண்டு சன்னிதானத்தில் பார்த்து மௌனமான நிலையிலே ஒரு சில மணித்துறைகள் அதற்கான செலவு. தொடர்ந்து வருகிற பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை நாம் யாவது சேர்த்து எடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்தினாலும் விரோதமாய் பாவம் செய்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உண்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறுகிறோம். எங்கள் மேல் இறக்கமாக இருக்க வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவழிக்கை நீக்கி எங்களை சுத்திகரி. எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களை உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டது. வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்துள்ளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாம் துதிக்கப்படுவதாக. இப்போது இந்த நாளுக்குரிய வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 துவங்கி 21 வரை. பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 துவங்கி 21 வரை. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரயோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றார். இயேசு பிரதித்திரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்போது சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் என்பதை பாடம் முடிந்தது. கிறிஸ்துவ அமைக்கை மைக்கொண்டார். இறை செய்திக்காக நாம் ஜெபநிலையிலே அறிந்திருக்கிறோம். மகா இரக்கமும் தயவும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளையில் தாமே நம்முடைய சமூகத்தில் தாழ்த்து போகிறோம். நீர் எழுந்தருளும் அடிமை மறைத்து வெளிப்படுத்தும் தரிசித்து செல்வார். இந்த வார்த்தை கொண்டு எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவரும் அன்போடு வாழ்த்துகின்றேன்.
குறிப்பாக இப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளிலே கடவுளுடைய விசேஷத்தை கிருபை வரங்களும் வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் பாதுகாவலும் நன்மைகளும் உங்களுக்கு அதிகமாய் கட்டளிடப்படுகிறார். குறிப்பிட்ட காலங்களிலே தேவாலயத்திலே கூடி வந்து நம்மை தொழுது கொள்ள முடியாவிட்டால் கர்த்தருடைய கிருபையினால் இரக்கத்தினாலே நாம் இந்த ஆன்லைன் வர்ஷிப் மூலமாக தொழுது கொள்கின்ற கிருபை அவர்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை இறைமக்கள் பயன்படுத்தி கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். முடிவார்ந்து வருகிற கடவுளுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உலக நடப்புகள் வழிகாட்டு நெறிமுறைகள் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் கவனித்த பிற்பாடு இந்த நாளின் தியான தலைப்பிற்கு நாம் கடந்து செல்வோம். இதை தொடர்ந்து நாம் இந்த இக்கட்டான காலங்கள், அதாவது கொரோனா வைரஸ் பரவல் முற்றிலுமாய் ஒழிந்து போக நாம் இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிப்போமாக. ஆராதனைக்கு ஆலயங்கள் திறக்கப்பட ஜெபிப்போமாக. விடுதலையோடு ஆண்டவரை தேவாலயத்தில் தொடர்ந்து கொள்ள உங்களுடைய திருப்படியில் நிறைவேறும் தொடர்ந்து ஜெபிப்போமாக. ஆண்டவர் கொடுத்து வருகிற மழைக்காய் நன்றி படைக்கின்றோம். ஏரி குளங்கள் எல்லாம் நிரம்பி வழிகின்ற ஒரு சூழல்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பல ஆண்டுகள் அடுத்த காலங்களிலே ஏரி குளங்கள் நிரம்பாத சூழ்நிலை, பயிர் பச்சைகள் வாழும் நிலைகள், விவசாயங்கள் மெலிந்து போன நிலைமைகள் அவைகள் மாற்றப்பட்டு நல்ல பசுமையான சூழல்கள் நிலவுவதற்காக ஆண்டவரை துதிப்போமாக. தொடர்ந்து இப்படிப்பட்ட காலங்களிலும் ஆண்டவருக்காக நாம் ஏதாவது ஊழியங்களிலே ஏதோ ஒன்றை ஆண்டவர் அறிவுறுத்துகின்ற, தரிசனத்திலே கொடுக்கின்ற அல்லது உந்தி தள்ளுகின்ற ஊழியத்திலே தொடர்ந்து நம்மை ஈடுபடுத்தி கொண்டு விசுவாசத்திலும் ஊழியத்திலும் அவருடைய சேவையில் முன்னேறி செல்வோமா. தியான தலைப்பு மாற்றுத்திறனாளிகள் அவருடைய கண்ணியம் மற்றும் சார்ந்திருத்தல் என்ற தலைப்பிற்கு தியானிக்க நாம் அழைக்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் கண்ணியம் மற்றும் சார்ந்திருத்தல் என்ற தலைப்பிற்கு தியானிக்க நாம் அழைக்கிறோம். பொதுவாக மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லும்போது மக்கள் அவளை சற்று குறைவாகவே மதிப்பு செய்யப்படுவதை பார்க்கிறோம். இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள் அல்லது முற்பிதாக்கள் என்ன பாவம் செய்தார்கள், இவர்கள் இந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்று பச்சாதாபப்படுகிற நிலைமையில் பார்க்கிறோம். ஆனால் அவளிடத்தில் நம்மில் இல்லாத திறமைகள், நல்ல குணங்கள் இருப்பதை அறியாமல் இருந்துவிடும். உண்மை என்னவென்றால் மாற்றுத்திறனாளிகளோடு கர்த்தர் இருக்கின்றார். மோசே ஒரு மாற்றுத்திறனாளி தான். மோசே அவர்களை ஊழியத்துக்கு அழைக்கும் போது நான் திக்குவாய் மந்த நாவு உள்ளவன் என்று சொல்லுவதை பார்க்கும். எனக்கு பேச வராதுப்பா, நான் மந்த நாவு உள்ளவன், திக்கு வாய் உடையவன் சொல்லுகிறேன். அவ்விதமாக கர்த்தர் அவளோடு கூட மாற்றுத்திறனாளிகளோடு இருப்பதை நாம் வேதாக உறுதி செய்கிறோம். அது மட்டுமல்ல, அவளை கர்த்தர் பலமாய் பயன்படுத்துகிறார். இஸ்ரவேலை விடுவிப்பதில் பாருங்கள், எகிப்திலே 10 வாதைகள், சமுத்திரம் 2ஆய் கிழிந்தது, வானத்தின் அப்பம் கொடுக்கப்பட்டது, வரவைக்கப்பட்டது, ஜெபத்திற்கு 10 கட்டளைகள் பெற்றுக் கொடுக்கப்பட்டது. ஒரு வனாந்திரத்திலே 6 லட்சத்துக்கு மேலான மக்களை வழிநடத்துகின்ற கிருபை வரங்கள் மோசே அவர்கள் பெற்றார். ஆகவே கர்த்தர் அவரோடு கூட இருப்பது மட்டுமல்ல, அவளை பலமாக எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கின்றார். அதுதான் உண்மை. மாற்றுத்திறனாளிகள் எப்படி உருவாகிறார் என்பதை நாம் சற்று கவனிக்க வேண்டும்.
அதாவது அவர்கள் தேவசாயில் இழந்த நிலை, அது ஒரு முக்கியமான காரணம். ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் நிமித்தம் முழுமையற்ற நிலை உருவானது. ஆகவே ஏதோ ஒரு விதத்தில் உலகில் உள்ள அனைவருமே மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முழுமையற்ற ஒரு நிலைப்பாடு உள்ளதை நாம் பார்க்கிறோம். ஏதோ ஒரு குறைபாடு ஒவ்வொரு மனிதனும். புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது, ஐநா சபை 2013 சொல்லப்படுகிற ஒரு புள்ளி விவரம், தற்கால புள்ளி விவரம் சர்ச் பண்ணி அதை தெளிவாக கிடைக்காத பட்சத்தில் 2013 எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவர கணக்கை பார்த்தால் உலக மக்கள் தொகையில் 25% மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லப்படுகிறது. அதில் ஒரு சிலரை வகைப்படுத்தினால் 9 கோடி மக்கள் கண் பார்வையற்றவர்கள். யோசித்து பாருங்கள், ஒரு இடத்துல நிற்க வைத்து பாருங்கள், ஒரே இடத்துல 9 கோடி மக்கள். யோசித்து பாருங்கள், 2 கோடி மக்கள் பேச்சு வராது, காது கேட்காது. ஒரே இடத்துல 2 கோடி மக்களை நிற்க வைத்து பாருங்கள், என்ன அவலநிலை. 4.2% கை கால் இல்லாதவர்கள். யோசித்து பாருங்கள். மனநலம் பாதித்தவர்கள் 4%. 4 கோடி மக்கள். 3.5 கோடி மக்கள் தொழுநோய் பாதிக்கப்பட்டனர். இந்த வகை சாராத இன்னும் அநேக மாற்றுத்திறனாளிகள் உண்டு. மூளை வளர்ச்சியற்று நோய்களினால் செயல்படாது இருக்கிற மக்கள், பராலிசிஸ் போன்ற பாதிக்கப்பட்டவர்கள் என்று பல்வேறுபட்ட வகை சார்ந்தவர்கள் மீதி சதவீதத்தை சார்ந்தவர்கள். இவைகள் இயற்கை சீற்றங்களினாலே ஒரு காரணங்களாக சொல்லலாம். ஒரு சுனாமி, எரிமலை, கொள்ளை நோய் போன்றவை. செயற்கையான முறைகள் பார்த்தால் விபத்து, போர், தீவிரவாத செயல்கள் இவைகள் மூலமாக ஏற்படும். இவைகள் எல்லாமே ஏதோ கடவுள் உருவாக்கினார் என்று சொல்ல முடியாது. ஹியூமன் மேட் எரர். மனுஷர்கள் கீழ்ப்படியாமை, அடங்காமை, அவருடைய கட்டளை மீறுதல், அவருடைய இயற்கை சுரண்டுதல், ஒருவருக்கொருவர் அழித்துக் கொள்ளுதல். இவைகளை முழுக்க மனிதர்கள் ஆகிய நம் மூலமாகவே இந்த காரியங்கள் நிகழ்கிறதை நாம் இந்த இடத்திலே நாம் அறிந்து கொள்ள கடனாளிகளாக. மாற்றுத்திறனாளிகளை பற்றிய சில உண்மைகளை நாம் அறிந்து கொள்வோமானால் அந்த பெயர்களில் ஒரு பரிணாம வளர்ச்சிகளை பார்க்கலாம். முதலில் அவர்கள் என்ன குறைபாடு இருந்தால் அதை அப்படியே வச்சு பேர் சொல்லி கொடுப்பாங்க. பார்வை இல்லாதவர்னா அதுக்கு ஒரு பேர், காது கேட்கலன்னா அதுக்கு ஒரு எக்ஸாக்ட் நேமை வச்சு கூப்பிடுவாங்க. வாய் பேச்சு இல்லைன்னா அதுக்கு நமக்கு தெரியும், அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் கால ஓட்டத்திலே நாகரிகம் பெருகிற நேரத்தில் அவர்களை இயலாதோர் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். டிசேபிள் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். டிசேபிள் அதுவும் சரியான பதம் இல்லை, அதை மீண்டும் அவர்களை ஊனப்படுத்துவதாக இருக்கிறது என்று சொல்லி மாற்றுத்திறனாளிகள் என்று பரிணாம வளர்ச்சியை கண்டது. அதாவது டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். ஆகவே இவருடைய பொதுவான மனநிலைகளை நாம் பார்ப்போமானால் தனிமை உணர்வு, பயம், பதற்றம், சோர்வு, பிறர் உதவிக்காக ஏங்குதல், இவைகளெல்லாம் அவருடைய மனநிலைகளாக இருக்கிறது. இந்த தியானத்தில் நாம் கடந்து வரும் பொழுது ஏதோ வேறு ஒரு சாராரை பற்றி பேசிக்கொண்டிருந்ததாக நாம் நினைக்கக்கூடாது. நாமும் ஏதோ விதத்திலே மாற்றுத்திறனாளிகள் தான் சொல்ல வேண்டும். உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும், ஏன்னா சரீரத்தில் மாத்திரம் மாற்றுத்திறனாளிகள், அதாவது சரீரத்தில் மாத்திரம் ஊனமல்ல, மன ரீதியாக ஆவிக்குறி ரீதியாக கூட நாம்
நாம் மாற்றுத்திறனாளிகளாக இருப்ப அந்த கேட்டகரியில் எல்லாமே அடங்குவார்கள். ஸோ ஆகவே நம்மையும் உள்ளடக்கி தான் இதை சிந்திக்க வேண்டும். ஸோ தனிமை உணர்வு, பயம், பதற்றம், சோர்வு, பிறர் உதவிக்காக இயங்குதல், இவருடைய பிற்போக்கான சிந்தனை ரொம்ப ரொம்ப அவருடைய வாழ்க்கையை அதிகமாக நசுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். என் வாழ்வு ஒரு சூனியம் என்று நினைத்துக் கொண்டிருப்பார். என்னால் வாழ முடியாது, எனக்கு இந்த சமுதாயத்தில் மதிப்பு இல்லை, எனக்கு இன்னொரு வாழ்க்கையும் கிடைக்கப் போவதில்லை, நான் எல்லாருக்கும் ஒரு பாரமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு தாழ்வு மனப்பான், பிற்போக்கான சிந்தனை அநேகருடைய வாழ்க்கையை இன்னும் மேலும் மேலும் பாதித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில என்ன செய்கிறார்கள், இதை விட நாம் செத்து மடிவது நல்லது என்ற ஒரு நிலைப்பாடு கூட ஒரு குறிப்பிட்ட மக்கள் மனதில் நிலைக்கிறது இருப்பார். ஆனால் சக மனிதர்களின் அணுகுமுறை எவ்விதமாக இருக்க வேண்டுமானால், சக மனிதர்கள் அணுகுமுறை எப்படியாக இருக்குது என்று சொன்னால், சமுதாயத்தில் அவளை உதாசீனப்படுத்தி சலிப்புடன் பணிவிடை செய்கிறார். இப்படிப்பட்ட நிலைமைகள் சென்று கொண்டிருக்கிறது. ஹேப்பனிங் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் நடந்து கொண்டிருக்கிறது. கடிந்து கொள்ளுதல் அவ்வப்போது, என்ன நீ சாப்பிட மாட்டேற, என்ன நீ இப்படி மாட்டேற, என்ன நீ உட்காரு, ஏஞ்சிக்கோ, பேசாத, அப்படி என்றெல்லாம் அவளை கடிந்து கொள்ளுதல் அடிக்கடி. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பில் பிச்சை எடுக்கவும் அனுப்பிவிட்டேன், வெளியே பிச்சை எடுக்க வெளியே தெருவில் அனுப்பிச்சிடும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நிகழ்வுகளும் ஆங்காங்கே உலகெங்கும் நடந்து கொண்டிருக்கும். அதில் குறிப்பாக முன்னேறுகிற நாடுகளிலே, முன்னேற்றம் இல்லாத நாடுகளிலே அதிகமாக இது நடைபெறும். ஏனென்றால் அங்கே வருமானம் குறைவு, ஏழ்மை, கஷ்டம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது அதிகமாக நடைபெறும். என்ன செய்ய வேண்டும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லி பார்க்கும்போது, அதுக்கு அன்பு செலுத்த வேண்டும், அரைவணைப்பு கொடுக்க வேண்டும், கரிசனை உள்ளவளாய் இருக்க வேண்டும். அதாவது பச்சாதாப பேச்சுகளை விட்டு உண்மையாக உதவி செய்யணும். அதாவது சிம்பத்தட்டிக் கிடையாது, எம்பத்தட்டிக். ஐயோ பாவம் அப்படின்றது உண்மையாகவே போய் ஏதாவது செய்ய பாவம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பா, அப்படி இல்லை, அதை தவிர்க்க வேண்டும். ஐயோ பாவம்ன்றது அதுக்கு பெரிய புண்ணியம் கிடையாது, அவளுக்கு உதவி செய்யமானது தான் முக்கியமானது. ஸோ சிம்பத்தட்டிக், எம்பத்தட்டிக். ஸோ சிம்பத்தட்டிக் கேட்டகரியில் நிறைய பேர் இருப்பாங்க, ஐயோ பாவம், அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆகவே நாம் அதுக்கு மேலே நாம் கடந்து செல்ல என்ன செய்ய வேண்டும், அவளை தைரியப்படுத்த வேண்டும், மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வர முயற்சிகள் எடுக்க வேண்டும், அவளையும் பயன்படும் மக்களாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும். ஆகவே இந்நாளின் வேத பாட விளக்கங்களிலே நாம் பார்ப்போமானால், கடவுள், அதாவது மத்தேயு 17:1-19 10 வசனங்களிலே நாம் பார்ப்போமானால், அங்கே ஒரு பாதிக்கப்பட்ட பிசாசினாலே பீடிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாண்டானை சீஷரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் சுகப்படுத்த முடியாமல் போகிறார். அப்போது இயேசுவானவர் கடிந்து கொள்கிறார், நான் எவ்வளவு நாள் உங்களோடு கூட இருப்பேன் என்று நினைக்கிறீர்கள் என்று கடிந்து கொண்டு அவர்களை, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி அந்த பிசாசு பிடித்த மகனை சுகப்படுத்துகிறார். ஆகவே ஆண்டவர் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதாவது அவர்களை விசுவாசமாக இருக்கிற மக்கள் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அவரை நம்ம உந்தி தள்ளுகின்றார், சீஷலை உந்தி தள்ளினார், நீங்கள் தான் இதை செய்ய வேண்டும். ஒருவேளை செத்து போனவர்களை உயிரோடு எழுப்புவது போன்ற காரியங்கள் ஒருவேளை ஆண்டவருக்கே உரிய ஒரு உரிமைகளாக இருக்கக்கூடும். ஏனென்றால் ஒரு சீஷர்கள் அப்படி செய்தார். ஒரு இடத்துல செய்யும்போது எல்லாரும் இவளுக்கு தேவத்தோர்கள் கடவுள் என்று சொல்லி எல்லாரும் இவருக்கு பலியிட ஆரம்பித்துவிட்டார். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கு ஊழியர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். கடவுளாக மாற்றி அவளுக்கு சிலை வைத்து கும்பிடுகிற நிலைமைகள் பார்க்கும்.
சாதாரண மனுஷ மக்களுக்கு உதவி செய்வதற்கே கடவுளாக சிலை வைக்கிறதை பார்க்க இந்த உலகத்தில் ஒரு அற்புதங்களை செய்கிற ஒரு மனுஷன் இருந்தால் என்ன கண்டிப்பாக கடவுளை மாற்றிடுவாங்க, அவளுக்கு சிலை வச்சிருவாங்க, கண்டிப்பாக அவளை கும்பிட ஆரம்பித்துருவார். ஆகவே கடவுள் இயேசுவுக்கே உரிய அந்த 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 ஒரு அற்புதங்களை நாம் செய்ய போனால் மருத்துவமனைகள் மூலமாக அல்லது மற்ற சோர்கெடுக்கிற இடங்களுக்கு அந்த மக்களை வழிநடத்துவதன் மூலமாக, சோர்ந்து போன மக்களை திடப்படுத்துவதன் மூலமாக, கிடைக்க வேண்டிய நேரத்தில் அவளுக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பதன் மூலமாக, ஒருவேளை பொருளாதாரத்தில் உதவி தேவைப்படும் பொருளாதாரத்தில் உதவி செய்வதன் மூலமாக, ஒருவேளை ஏதாவது இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு உதவி கொடுத்து உதவுவதன் மூலமாக, எஜுகேஷன் கொடுப்பதன் மூலமாக, இன்னைக்கு அநேக சலுகைகள் அரசாங்கத்தில் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. அவளுக்கு அந்த சலுகைகளை தெரிவிப்பதன் மூலமாக அவள் மறுவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும், மற்றவர்களைப் போல அவள் வாழ முடியும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியை செய்து வருகிறார். ஒரு விசை நான் டெல்லி பட்டணத்தில் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் நான் அட்டன் பண்ணேன். அதில் இவள் மத்தியிலே ஊழிய செய்கிறவர்களோடு கூட மாற்றுத்திறனாளிகளும் ஏராளமாக கலந்து கொண்டார். அப்போது ஒருவர் அந்த மேடையில் உட்கார்ந்து கொண்டார். அவர் பலமான ஒரு ஸ்பீச் கொடுத்தார். அதாவது அந்த மாற்றுத்திறனாளிகளை ஊக்கப்படுத்துவதும் தைரியப்படுத்துவதும் அவளுக்கு சிறந்த ஆலோசனை கொடுப்பதும் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக பார்க்கும்போது, நீங்கள் எந்த ஒரு மாற்றுத்திறனாளிகள் இருந்தாலும் எங்களை கவனித்துக் கொண்டு வாருங்கள், அவளுக்கு நாங்கள் உதவி செய்ய ஆவலாக இருக்கிறோம் என்று ஒரு அழைப்பு கொடுத்தார். இந்திய தேசத்தில் எத்தனை பேர் என்கிட்ட கவனித்துக் கொண்டாங்க, நான் உதவி செய்யணும். கடைசியில் அவர்கள் அந்த மேடை பேச்சை முடித்து விட்டு ஒரு கீழே இறங்குகிறார். பார்க்கும்போது 2 காலங்களே முடமானவர், அவர் 2 கையில் தான் நடந்து போகிறார். கீழே ஆச்சரியப்பட்டு 2 கால்களும் முடமான ஒருவர் இந்திய தேசத்தில் இருக்கிற அனைத்து மாற்றுத்திறனாளிகளையும் அவருடைய முகவரை கொடுங்கள், நாங்கள் உதவி செய்கிறோம் என்று ஒரு பெரிய ஒரு சவாலை விட்ட ஒரு மனிதர் யார் என்றால் 2 கால்களும் முடமானவர். யோசித்து பாருங்கள், 2 கை 2 கால் எல்லாமே இருக்கும். நம்மளால் ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு நாம் யோசிக்கிறோம், ஒருத்தருக்கு. ஆனால் அந்த மனிதர் இந்திய தேசத்தில் இருக்கிற அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் உதவி செய்ய காத்திருக்கிறோம் என்று சவால் விடுகிறார். யோசித்து பாருங்கள், யார் உண்மையாகவே மாற்றுத்திறனாளி? யோசித்து பாருங்கள், நாம அவரா? நல்லா எல்லாமே இருக்கிறவங்க தான், நாம தான் பார்க்காம போகிறோம். நாம தான் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளி, அவர்கள் முழுமையானவராக இருக்கின்றார். அப்போ கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவருடைய இயேசுவானவர் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு எவ்வளவு நாள் உங்களோடு இருப்பேன், நீங்கள் தான் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்கு அன்பாத கடைசி இறுதியாக மாற்றுத்திறனாளிகளை ஏற்றுக்கொள்வது என்பது மிக முக்கிய பங்கை வகிக்கின்றது. அதில் 2 குணங்கள் மனுஷனுக்கு இருக்கிறது. ஒன்று ஏற்றுக்கொள்ளுதல், இன்னொன்று நிராகரித்தல். ஒன்று ஏற்றுக்கொள்ளும், இல்லைன்னு நிராகரிச்சிடும். ஆனால் ஏற்றுக்கொள்வதில் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கும். இந்த சிறியர்களுக்கு எதை செய்தீர்கள் அதை எனக்கே செய்தீர்கள். வாருங்கள், உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்தில் பிரவேசிகள் என்று அழைக்கின்றார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நிராகரித்தவர்களை பார்த்து இந்த சிறியர்களுக்கு எதை செய்யாமல் போனாலே எனக்கே செய்யாதிருங்கள் என்று சொல்கிறார். சாபம் கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்ததில்லை. இன்றைக்கு அவருடைய மாற்றுத்திறனாளிகளுடைய கஷ்டங்களை நாம் கணக்கில் எடுத்துக்கிறோம். எத்தனை பேர் நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க யோசித்துக்கோம். என் வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்களுடைய குழுவில் நான் இருக்கின்றேன். மேக் ஃப்ரெண்ட்ஷிப் வித் தம் அட்லீஸ்ட். அவளில் ஒருவராக இருந்து அவள் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவளுக்கு தான் நாம் தேவை. அவருடைய கஷ்டங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவளை ஏற்றுக்கொள்வதில் கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
இயேசு கிறிஸ்து மற்றும் அவருடைய சீஷர்கள் அவருடைய வழியில் வந்த ஒரு ஊழியர்களாக நீங்கள் அடையாளம் கொள்ளும் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகள். தேவனுக்கே துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. வாக்குத்தத்த வசனம் மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். நம் தேவனாகிய கர்த்தரை நமக்கு முதன்மையாக வைத்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை எப்போதும் ஆராதித்து கொண்டிருக்கும் போது நம் இயேசு நமக்கு முன்பாக கடந்து சென்று எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து நமக்கு முன்பாக திறந்த வாசலை தருவார். நாம் அவர் மூலம் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திருச்சபையார் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை குருசேகர குழுவின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்ற நேரத்திலே ஆராதனை நடைபெற திருச்சபையார் கூட்டமாய் ஜெபிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடுகின்ற அனைத்து திருச்சபை பிள்ளைகளுக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆராதனைகளை ரெக்கார்டிங் செய்து அதை ஒளிபரப்பு செய்து வருகின்ற குருசேகர குழு உறுப்பினர்கள் திரு எபனேசர் இம்மானுவேல் மற்றும் பிரதீப் ஜாஸ்வா ஆகியோருக்கு அன்பின் நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த தகப்பனே, கேட்ட சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு சிலரை, ஒரு குறிப்பிட்ட மக்களை மனதில் வைத்து சிந்திக்கொள்ள இல்லாமல் நாங்களும் ஏதோ ஒரு விதத்திலே மண்மக்களாக பிறந்த ஒவ்வொருவரும் தேவ சாயலை இழந்தவர்களாக மாற்றுத்திறனாளிகளே என்று அவளோடு கூட எங்களையும் ஒருவராக வைத்து இந்த காரியங்களை தியானிக்க அழைப்பு பெற்றதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆகவே எப்படிப்பட்ட கஷ்டங்களை நாங்கள் உணர்ந்து கொண்டு அவளை ஏற்றுக்கொண்டு ஏதாவது அவருடைய மறுவாழ்வுக்கான காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டு அந்த ஆசீர்வாதத்தை பற்றி உதவி செய்யும். கோவிட்-19 முற்றிலுமாய் ஆண்டவர் அற்றுப்போக பிரார்த்தனை செய்யும். ஆராதனைக்கு ஆலயங்கள் திறக்கப்பட பிரார்த்தனை செய்கின்றோம். இறைமக்கள் பக்தி பரவசத்தோடு தேவாலயத்தை தொழுது கொள்ள பிரார்த்தனை செய்யும். கர்த்தர் இறங்குவிடும். திருச்சபையில் உள்ள பெரியோர்கள், பெண்கள், வாலிபர்கள், சிறியோர் அனைவரும் இப்படி கருத்தில் அனுபவப்படுத்துகிறோம். அனைவருக்கும் தொடர்ந்து இறக்கப்பாராக இந்த எப்படிப்பட்ட காலங்களிலே நீர் ஏந்துகிறவராக, சுமக்கிறவராக, விடுவிக்கிறவராக எங்களை ஆசீர்வதிப்பீர். பிறந்த நாள், திருமண நாள் கண்டிருக்கிறவருடைய பிள்ளைகளை, ஆனால் இருக்கிற பிள்ளைகளை கருத்தில் வைத்து செபிக்கிறோம். அந்த போதுமானவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை ஏற்றுக்கொண்ட மக்களாக, உதவி செய்கிற மக்களாக, இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற மக்களாக ஆசீர்வதி. திருச்சபை வட்டாரத்தையும் பேராயத்தையும் அது திருப்பணிகளை ஆசீர்வதிச்சோம். வெள்ளி பவள விழாவை கொண்டாடி திருமசி தேவன் இந்த பவள விழா ஆண்டை தொடர்ந்து நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நம்மை தோடு கொள்ள உதவி. சிஎஸ்ஐ சிஎன்ஐ மார்த்தமா திருச்சபையை ஆசீர்வதி. உலக திருச்சபை ஆசீர்வதி. மிஷனரி ஊழியர்களை, இறையில் கல்லூரிகளை ஆசீர்வதி. மழைக்காய் ஸ்தோத்திரம். போதுமான மழை கொடும். மழை இல்லாத பகுதிகளுக்கு மழை கட்டளிடம். மழை வெள்ளத்தில் பாதிக்கூட மக்களுக்கு இறங்குகிறார். இந்த நாளிலே கூட அல்லது கூட விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். அதில் ஏற்பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள், பிசாசின் தொல்லைகள், விரோதிகளுடைய சூழ்ச்சிகள் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் எங்கிருந்தாலும் பிள்ளைகளுக்கு மத்தியில் இறங்குகிறார், எழுந்தழுகிறார். உங்களுடைய ஆணி பாய்ந்த கரத்தையுடைய பிள்ளைகள் வைக்கிறார். தெய்வீக தொடுதலையும், விடுதலையும், சந்தோஷத்தையும், சமாதானத்தையும், நித்திய ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அவளை ஒப்புடுவோம். ஆசீர்வதி பார்த்து இயேசு கிறிஸ்து ஒரு வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, ஆமென். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமநிலை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்கள் வேண்டிய அன்றுள்ள ஆகரத்தின் எங்களுக்கு தான். எங்கள் கடனாளிகளுக்கு நான் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்கள் எங்களுக்கு மன்னித்தது. எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீவில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உடையது. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் ஆசீர்வாதம் நன்மையும்
சுகமும் பலனும் ஜீவனும் தீர்க்காயுசும் விசேஷமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊக்கப்படுத்தும் தைரியப்படுத்துவதிலும் உதவி செய்வதிலும் ஒரு மறுவாழ்வு அளிப்பதிலும் வேண்டிய எல்லா ஆற்றல் வல்லமைகள் அபிஷேகம் ஆண்டுடைய ஆணிப்பாய்ந்த கருத்தில் அனைவருக்கும் எல்லாரும் உண்டாயிருக்கிறார். ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உழைவாடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி செய்த சகல காலங்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார், இந்த ஆவியோடு சமாதான ஜீவனப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.